பார்க்க CE4 மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இல்லை. இது OnePlus Ace 3V. இந்த ஃபோனை தான் குளோபலாக OnePlus Nord 4ன்னு லான்ச் பண்ண போகிறாங்க. டக்குன்னு பார்க்குறதுக்கு CE4 மாதிரி இருந்தாலும் Ace 3V இன்னும் ஒரு பாலிஷ்டான ஒரு ப்ரீமியம் ஃபோன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? முதல்ல அன்பாக்சிங்கை பார்ப்போம், அடுத்த ஃபோனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். முதல்ல அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸ் டிப்பிக்கலான OnePlus ரெட் பாக்ஸ். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. உள்ள இந்த ரெட் இன்சர்ட் இருக்குது. இதில் OnePlusலேருந்து அவங்க கொடுக்குற அந்த ரெகுலர் லெட்டர் சைனீஸில், ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு சைனா எக்ஸ்க்ளூசிவ். அடுத்து ஒரு சிம் டூல், OnePlus நெவர் செட்டில் ஸ்டிக்கர்ஸ், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், ஃபைனலாக ஒரு ஒபேக் சிலிகான் கேஸ். கரெக்டாக ஒரு ஆங்கிளில் லைட்டில் பார்க்கல இந்த மாதிரி மைல்ட் ஷிம்மர் இருக்கிற மாதிரி தெரியும். பட் நார்மலாக யூஸ் பண்ணல ஸ்டாண்டர்ட் கேஸ் மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த Ace 3Vக்கு வருவோமே. நான் வாங்கியிருக்கிறது ஸ்பேஸ் கிரே வேரியண்ட். ஏன்னா பர்பிள் சில்வர் ரொம்ப பாப்புலராக இருக்க மாதிரி தெரியுது, டக்குன்னு வித்துருச்சு. இதை பார்க்கல எனக்கு அந்த பழைய Huawei P சீரிஸ் ஞாபகம் வருது, அந்த லைட் கிரேடியன்ட் இருக்கிறதுனால. நீங்களும் அதை டக்குன்னு நோட்டீஸ் பண்ணிங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம். அடுத்து ஒரு 100 வாட் சூப்பர் புக் சார்ஜர், டிப்பிக்கலான OnePlus ரெட் கேபிள், USB Type A to Type C. இப்போ இந்த ஃபோன்லேயும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணல 50% சார்ஜ் 12 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் 30 நிமிஷத்துக்குள்ளேயும் பண்ண முடியும்னு கிளைம் பண்ணுறாங்க. இப்போ Ace 3Vயோட ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஹார்ட்வேர். இப்போ CE4ஓட கம்பேர் பண்ணல பெருசாக எதுவும் மாறின மாதிரி தெரில. ஏன்னா LPDDR5X RAM இருக்குது, UFS 4.0, அப்புறம் அதே சிப்பு தான், ஒரு ப்ளஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தவொன்னே நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுல தப்பு இல்லை. குவால்காமோட நேமிங் ஸ்கீம் அவ்வளோ மட்டமாக இருக்குது. CE4ஓட கம்பேர் பண்ணல இந்த ஃபோனில் கிட்டத்தட்ட 2 மடங்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகம். இங்கே 7+ Gen 3 என்ன, இன்னும் முக்கியமாக அது என்ன இல்லை அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம லைட்டாக ஃப்ளாஷ்பேக் மோட் போனோம். போன வருஷம் 7+ Gen 2ன்னு ஒரு சிப் லான்ச் பண்ணாங்க. இது ரொம்பவே சிம்பிளான சிப். பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 8 Gen 1 சிப்லேருந்து லைட்டாக சில விஷயம் மாற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதே பவர் அண்ட் எஃபிஷியன்சி கோர்ஸ், கிளாக் ஸ்பீட்ஸ் கூட மாற்றாமல் ப்ரைம் கோர் லைட்டாக கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கும் 8 Gen 1க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, GPU 7+ Gen 2ல் இன்னும் வீக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ 7+ Gen 3யும் 8 Gen 2வும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இல்லைல்ல. இப்போ இந்த கம்பேரிசனில் 8 Gen 3வும் சேர்ப்போமே, இப்போ எல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஏன்னா இந்த வருஷம் குவால்காம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரண்ட் ஜென்ரேஷன் 8 Gen 3 ஃப்ளாக்ஷிப் எடுத்து அதில் உள்ள அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது போன ஜெனரேஷன் 8 Gen 2 மாதிரி. ஸோ நம்மளுக்கு புது X4 ப்ரைம் கோர், அந்த புது A720 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், A520 எஃபிஷியன்சி கோர்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஸ்பிளிட் அப் 8 Gen 3யோட 1+5+2 இல்லாமல் 8 Gen 2ல் இருக்கிற மாதிரி 1+4+3. இப்போ கிளாக் ஸ்பீட்ஸ் 8 Gen 2ஓட கம்மி தான். பட் அந்த புது டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் இங்கே CPU பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 8 Gen 2 லெவலில் இருக்குது. பட் போன ஜென்ரேஷன் பார்த்த மாதிரியே GPU கண்டிப்பாக 8 Gen 2 அளவுக்கு கிடையாது. இங்கே Adreno 732 கொடுத்துருக்காங்க. இது 8 Gen 1ல் உள்ள Adreno 730யோட கொஞ்சம் பெட்டர். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு நார்மல் ரெகுலர் டே டு டே டாஸ்க்ஸ்க்கு யூஸ் பண்ணல 7+ Gen 3 8 Gen 2 லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். பட் கேமிங்னு வரையில் 8 Gen 2ல் உள்ள Adreno 740 இன்னமும் பவர்ஃபுல்லான சிப் தான். பட் அதனால 7+ Gen 3ஆல் கேம்ஸ் ரன் பண்ண முடியாதுன்னு கிடையாது. எல்லா கேம்ஸும் நல்லா ரன் பண்ண முடியும். பட் இங்கே இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் Ace 3V கொஞ்சம் ஹீட் ஆச்சு கேம்ஸ் ரன் பண்ணல. OnePlus டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா த்ராட்லிங் பெருசாக இல்லை. இப்போ இன்னொரு விஷயம், CE4லேருந்து Ace 3Vயில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது மெட்டீரியல்ஸ். OnePlus பின்னாடி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. அதனால ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கையில் பிடிக்கல இன்னும் கொஞ்சம் சாலிட் ஃபீல் இருக்குது. ஏன்னா வெயிட் அதிகம், 200 grams. ஆனாலும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் IP65 ரேட்டிங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக அலர்ட் ஸ்லைடரும். கைஸ், அலர்ட் ஸ்லைடருங்கிறது ரொம்பவே டிப்பிக்கலான ஒரு OnePlus ஃபீச்சர். என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக OnePlus எல்லா OnePlus ஃபோன்ஸ்லையுமே இதை இன்க்ளூட் பண்ணணும், என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணாலும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் CE4க்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. Type C போர்ட் இன்னமும் USB 2.0 தான், சைட்ஸ் இன்னமும் பிளாஸ்டிக் தான், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கேயும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம்தான். பட் எதிர்பார்க்காதது என்னென்னா, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் CE4ல் இந்த ஃபோனோட கொஞ்சம் லவுடாக இருந்துச்சு. இது கேளுங்களேன்.
இப்போ Ace3Vல IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. இது இன்னமும் ஒரு 120Hz பேனல் தான், ஏறக்குறைய அதே சைஸ் 6.74 inches. பட் ரெசல்யூஷன் இங்கே அதிகம், 1.5K. ப்ளஸ் பிரைட்னஸும் அதிகமாக இருக்குது. மேனுவல் மோடில் CE4 மாதிரியே இதுவும் கிட்டத்தட்ட 600 nits அவுட்புட் பண்ணுச்சு. பட் ஆட்டோ மோடில் பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்குது, 1250 nits வரைக்கும் போகுது. இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த Ace3V சைனா எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இது ColorOS 14ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். குளோபலாக Nord 4 லான்ச் ஆகையில் நம்ம CE4ல் பார்த்தா அதே OxygenOS 14ஓட வரணும். என்னோட Ace3V நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆனால் அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, ஏன்னா சிப்பை பற்றி ஏற்கனவே நிறையவே பேசிட்டோம். ஸோ இந்த சிப்பில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தது தான். சரி, கேமராஸ்க்கு வருவோமே. டக்குன்னு பார்க்குறதுக்கு கேமரா CE4ல் உள்ள அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் க்ளோஸாக பார்க்கையில் கேமராஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் திருப்பியும் ஒரு ஆனால் தான். சென்சர்ஸோட ஆக்சுவல் ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா திருப்பியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, தியரியெல்லாம் விட்டுட்டு ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் தான் கன்ஃபியூஷனுக்கு எடுத்துகிட்டு போச்சு. டக்குன்னு பார்த்தா உடனே இமேஜஸ் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ CE4ல் ஷூட் பண்ண இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக இருக்குது. ஆனால் க்ளோஸாக பார்க்கையில் டைனாமிக் ரேஞ்சும் சரி, டீட்டெயில் லெவல்ஸ், லோ லைட்டில் கூட அந்த டீட்டெயில்ஸ், நாய்ஸ் எல்லாமே கம்பேரபிளாக இருக்குது. இப்போ இந்த டைனாமிக் ரேஞ்ச் வித்தியாசம் அல்ட்ரா வைட்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் இது OxygenOS வெர்சஸ் ColorOSனால வர ப்ராசஸிங் வித்தியாசமே தவிர ஹார்ட்வேர், கேமரா சென்சர் இல்லை ISPனால வர வித்தியாசம் மாதிரி எனக்கு தெரியல. எனிவேஸ், வீடியோன்னு வரையில் Ace3V ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. 4K 30ல் கூட EIS இதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபுட்டேஜ் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. அஃப்கோர்ஸ் Ace3Vல 4K 60 ஷூட் பண்ணலாம். CE4ல் சிப் லிமிடேஷன் நல்லா பண்ண முடியாது. செல்ஃபீஸ்னு வரையில் அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் Ace3Vல ஃபேஸஸ் கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆகுது. இது சைனீஸ் ஃபர்ம்வேரில் நம்ம காமனாக பார்க்குறது தான். குளோபல் ரிலீஸில் மாறும்னு எதிர்பார்க்குறேன். செல்ஃபி வீடியோ இன்னமும் மாறல, 1080-30க்கு தான் ரெஸ்ட்ரிக்டாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். Ace3V சைனாவில் வெறும் 2000 யுவானுக்கு லான்ச் ஆகிருக்கு. பேஸே 256 GB. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $280 இல்லை 23,500 ரூபா. ஸோ இந்தியன் நாட் CE4 128 GB வெர்ஷனோட கம்மியான ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக Ace3V நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன். இப்போ குளோபலாக இது Nord 4ன்னு லான்ச் ஆகையில் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் முக்கியமாக என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணால் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க வாங்குறதுக்கு? இப்போ நம்மளுக்கு CE4ஓட ப்ரைஸிங் தெரியும். ஸோ ஃபேரான ப்ரைஸ், பட் அதே சமயத்தில் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Have a nice day. Bye-bye.